வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். முட்டி கூடுறாங்க. சரி, சாவுக்காடு பீச்சில் இருக்கிற கடையில் வேலை செய்கிற 2 பசங்களும் உங்கள்கிட்ட வேலை செய்யணுங்களா? ஆமாம் சார், நம்ம கிட்ட தான் வேலை செய்யணும். லீவு போட்டானுங்களோ? ஆமாம் சார். அதை விசாரித்து வெரிஃபை பண்ண தான் வந்திருக்கேன். பசங்களை தேடி அங்கே போனோம். நீங்கள் கடையை லீவ் விட்டுட்டீங்க போல இருக்கு. அதான் சேரை கூட்டிகிட்டு வந்தேன். இட்ஸ் ஓகே, லீவ் இட். ஆஸ்க் அ கொஸ்டின் ஃபார் யூ. இந்த கடையில் மொத்தம் எத்தனை பேர்? சரி, இதை விட்டுரு. அந்த கடையில் இருக்கிற 2 பசங்களும் ஏன் 2 நாள் லீவ் போட்டுருக்கானுங்க? எனக்கு தெரியலைங்க சார், ஏன் லீவ் போட்டாங்கன்னு தெரியல. அப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. கம்மி சம்பளத்துக்கு வளவாணி பசங்களும் இந்திக்காரனையும் விட்டுறீங்க. சரி, வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியுங்க சார், அந்த ஏரியா தான். இந்த ஏரியாவில் தான் இருக்கானுங்களா? ஆமாம் சார். நீங்கள் மலையாளியானா? எஸ் சார். மலையாளியானா? எஸ் சார். ஆளு வீடு எவ்வளோன்னு காமிச்சு கொடுக்காம? காமிச்சு கொடுக்கும் சார். இது என்ன மைதானம் மாதிரி இருக்கு? இறங்கி வைப்பா சார். அந்த 2 பசங்க தான். ஏய் தம்பி, டீ கடையில் நீங்கள் 2 தானே வேலைக்கு இருக்கீங்க? ஆமாங்கண்ணா. நீ சொல்கிறா? ஆமாங்கண்ணா, அங்கே தான் நான் வேலை செய்கிறேன். கடைக்கு ஒருத்த புதுசாக வந்துட்டு இருந்தான்லடா, அவனை உங்களுக்கு அடையாளம் தெரியும்லடா? மரியாதையை சொல்லிடுங்க, அவங்க போலீஸு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆமாங்க சார், புதுசாக ஒரு அண்ணா கடைக்கு வந்துட்டே இருந்தாங்க சார். அவங்க என்கிட்ட அடிக்கடி வைரனை பற்றி விசாரிச்சுட்டே இருந்தாங்க சார். ஒரு டீ. யார் இவன்? ஏரியாவுக்கு புதுசாக இருக்கானே. டீ கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சுண்ணா, சீக்கிரம் பிடிச்சி கொடுங்கண்ணா, டைம் ஆகுது. சீக்கிரம்ண்ணா, 2 டீ. அண்ணா திட்டுவார். ஜி, யார் அவங்க? கூட்டமாக போகிறாங்க, பெரியாளா? வந்தம்மா, டீ குடிச்சம்மா, போனாமான்ட்டு இருக்கணும். இந்த எச்சு பநாட்டு வேலையெல்லாம் வச்சு கூடாது. இல்ல ஜி, கூட்டமா போறதுனால பெரிய ஆளுன்னு நினைச்சேன். நிறைய பேர் போறதுனால. எதுக்கு ஏன் கோபப்படுறீங்க? பாத்துடா, மிஷினுக்குள்ள விட்டு உருக்கி எடுத்துருவாங்க. என்ன எதுக்கு கோபப்படுறீங்க? நான் என்ன கேட்டேன்? கூட்டமா போறாங்கன்னு தான் கேட்டேன். எதுக்கு ஏன் கோபப்படுறீங்க? விடுங்க. போடா, நிக்காத, கிளம்பு. அதான் போறேன்ல, விடுங்க. ஏன் தம்பி, ஸ்கூலுக்குலாம் போறது இல்லையா? நான் ஸ்கூலுக்கு போகிறது இல்லை, நான் கடையில் தானே வேலை செய்கிறேன். ஓ சரி, தினமும் இந்த வெள்ளைக்காரில் ஒருத்தர் இறங்கி போகிறான்ல, அவனை பற்றி உனக்கு தெரியுமா? ஆமாம் தெரியும்ண்ணா. அவன் என்ன மிகப்பெரிய எம்எல்ஏவா? எம்எல்ஏ இல்லைண்ணா, பெரிய ரவுடியா? பெரிய ரவுடிங்கண்ணா, வெள்ளை சட்டை போட்டு போகிறான் அவர் தானா? சரி, அவன் வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியுமா? நீங்கள் ஏன்னா அவரை பற்றி விசாரிக்கிறீங்க? அவனுக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்கண்ணா, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கண்ணா. பெரிய தாதாவா அவன்? கொலையெல்லாம் பண்ணியிருக்கானா? கொலையெல்லாம் பண்ணியிருக்காருங்கண்ணா.
எத்தனை கொலை பண்ணியிருக்கான்? தெரியலிங்கண்ணா. அன்னைக்கு யாரையோ கொலை பண்ணிட்டு கத்தியெல்லாம் வச்சுருந்தாங்கண்ணா, நான் பார்த்தேண்ணா. எப்போ பார்த்த? ஒரு 2 மாதம் இருக்குங்க. ம். இப்படி டெய்லி வந்து அந்த அண்ணனை விசாரிச்சுட்டு இருந்தாங்க சார். அப்புறம் வைரண்ண செத்த அன்னைக்கு சாயங்காலம் நான் தாங்க சார் போய் டீ வச்சுட்டு வந்தேன். அங்கே வைரண்ண இருந்தாருங்க சார். வைரண்ணா டீங்கண்ணா. வைடா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க சார். இந்த ஏரியாவாடா? ஆமாங்க சார், இந்த ஏரியா தான் நினைக்கிறேங்க சார். சரி, அவன் எப்படி இருப்பான்? ஆளு ஹைட்டாக இருப்பானா? ஆமாங்க சார், ஹைட்டாக தாங்க சார். அழுகாத வாடா. சரி டேய் அழுகாதடா, வா வா. விடுங்க, நான் கிட்ட வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் சார். சரிடா அழுகாம வா, பசங்களை சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். என்ன பசங்களை வச்சு பார்த்தா மூவ் பண்ணா கிடைச்சிடும் சார். டேய் sure, அழுகாம வா, sure, sir. சொன்னா கேட்க மாட்டா. விடுங்க. அந்த அண்ணனை காட்டினா நீ விட்டுருவீங்கல்ல? விட்டுருவோம். நடந்து தாங்க சார் வருவான். பைக் இல்லை. இல்லை சார். எந்த டைம் வருவான்? ஈவினிங் டைம் வருமானா இல்லை? சார் 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 அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காதாங்க சார், அவன் தாங்க சார். யார் அந்த வெள்ளை கலர் டிஷர்ட் போட்டுருக்கான்? அவனா? போட்டுருக்கான், அவங்க தான். அவன் தானா? டேய் உங்களுக்கு நல்லா தெரியுமாடா? நல்லா தெரியும் மேடம், அவன் தான். உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமாடா? நல்லா தெரியுங்க சரி, சார். நீங்க 2 பேரும் கடைக்கு போங்க. தேவைப்பட்டா கூப்பிடுவோம்டா. சரியா? சரி போங்கடா. போ. அப்பா தப்பிச்சிட்டா டே. சார் இப்போ என்ன பண்ணலாம்? பாத்தீங்களா மேடம், ஒரு மர்டரை பண்ணிட்டு எவ்வளோ அசால்ட்டா இங்க வந்து உட்காந்துருக்கானு பாத்தீங்களா? என்ன சார் இந்த நாத்தனா இருக்கு? ஏய் எந்தரா எந்தரா எந்திரி. ஓ, நீங்க ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருக்கியா? ஏய் பொறுக்கி நாயே, அங்க ஒரு கொலை பண்ணிட்டு இங்க வந்து ஒரு கொலை பண்ணிருக்கியாடா? நான் கொல்லல. இல்லை நான் கொல்லல. இல்லை நான் கொல்லல. இல்லை நான் கொல்லல.
இந்த பொண்ணை கொண்டது நீ தானா? இல்லை சார், இல்லை சத்தியமாக நான் கொள்ளல சார். யாராவது காதலியே கொலை பண்ணுவாங்களா சார்? அவன் என் காதலி சார். உண்மையா? நான் கொல்லவே இல்லை சார், சத்தியமாக நான் கொல்லவே இல்லை சார். சார் என்னை நம்புங்க சார். மேடம் நான் கொலை பண்ணலைங்க மேடம். சார் நம்ம தேடிட்டு இருந்த அக்யூசி இங்கே ஒரு கொலை பண்ணியிருக்கா சார். ஆமாம் சார், அவனை பிடிச்சேன் சார். வந்த இடத்துல பார்த்தேன் சார், பிடிச்சேன் சார். சரி சார், சரி சார், ஓகே சார், ஓகே சார். ஸ்டேஷனில் கொண்டு சப்மிட் பண்ணிடுறேன் சார். இது தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். ஸ்டேஷனில் ஹேண்டில் பண்ணிடுறேன் சார். நான் பண்ணல சார். ஓகே சார். சார் நான் கொலை ஓகே சார், ஓகே சார், கொலை பண்ணல சார். ஓகே சார். ஷியோர் சார், ஓகே சார், ஓகே கொலை சார். பண்ணவே இல்லை சார். சரி சார். நான் அவளை கொல்லல சார். சார் ஒரு நிமிஷம் சார். நான் அவளை செத்துட்டா சார். அவ்வளோதான், நான் கொல்லலையே சார் புரியல சார். சரி சார், ஓகே சார். மேடம் அனுப்பிச்சிடுறேன் சார். பாடி டிஸ்போஸ் பண்ணி சார். ஓகே சார். சார் மென்டல் மாதிரி உழைக்கிட்டே வரான் சார். சார் சிரிக்கிறான் சார். நான் கொல்லல சார் அழுகுறான் சார். நான் கொல்லல, நான் அவ செத்துட்டா. பாத்துக்கிறேன் சார், பாத்துக்கிறேன் சார். ஆனா சார் அவ கன்ஃபியூஸா இருக்கு செத்துட்டா. சார். நான் கொல்லல, ஆனா அவ செத்துட்டா. என்ன சார் இவன் லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காங்க. ஆமாய்யா, பிடிச்சதுல இருந்து அதையே தான் சொல்லிட்டு இருக்கேன். அவ சார், செத்துட்டா. திரும்ப சொல்றான் பாரு. போடா உள்ள போடா. சரியா இருக்கும். செத்துட்டா. போடா. அவ செத்துட்டா. போடா. சார். சார் யாரையா அவன்? செத்துட்டா சார், செத்துட்டா. சார், அந்த ரெண்டு கொலை பண்ண accused இவன் மேல சந்தேகமா இருக்கு சார் எனக்கு. சார் செத்துட்டா, செத்துட்டா. ஏய், சார் பிடிச்சதுல இருந்து ஏதா தான் சொல்றான். சரியா? ஓகே சார். ஏட்டு தண்ணி எடுத்துட்டு வாயா. தம்பி இங்க பாரு. ஒண்ணு இல்ல. இந்தா தண்ணி குடி. அவ செத்துட்டா. ஒண்ணு இல்லையா? தண்ணி குடி. வேணாம் சார், வேணாம். குடியா. இந்த புடி. ஒண்ணு இல்ல. சொல்லுங்கண்ணே. ஒன்றும் பயப்படாத. பயப்படாத, ஒன்றும் இல்லை. வா ஒன்றும் இல்லை. வா. என்னாச்சு? ஏய் மறுபடியும் வா. இவன் எப்படியாதான் சார் கேரளால இருந்து 2 ஹவர்ஸா சொன்னதையே சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இவன் தான் சார் அந்த 2 கொலையும் பண்ணியிருக்கணும். இல்லையா, இவனை பார்த்தா மெண்டல் மாதிரி இருக்கு. சார் இவன் பைத்தியக்காரன் இல்லை சார், இவன் தான் சார் இந்த கொலையை பண்ணியிருப்பான். ஹலோ. செத்துட்டா, ஏய், செத்துட்டா. பேசாம இரு. யோ இறையன்பு இங்க வா. அவ செத்துட்டா சார். ஏய் காமனரா. சொல்லுங்க சார். அந்த வைர சம்சாரம் சாப்பாடு கொண்டு போனார்ல, ஆமாம் சார். அதுல ஏதோ விஷம் கலந்துருக்காமா. நீ ஏட்ட கூட்டிட்டு உடனே கிளம்பு. சரிங்க சார். யோ போயா, அங்க போய் கரெக்டா பார்க்கணும், புரியுதா? எஸ் சார். ஏய் சார், நம்ம ஆளுங்க அங்க வர்றாங்க. பார்த்து அந்த ரிப்போர்ட்லாம் மட்டும் கொஞ்சம் கரெக்டா கொடுத்து விட்டுருங்க, சரிங்களா? ஹலோ, யாருமா வீட்டில்? யாரு வாமா வெளியே. சார்? நீங்க இந்த நேரத்துல உன்னை இன்ஸ்பெக்டர் கூட்டிகிட்டு வர சொன்னார். வா. எதுக்குங்க சார்? கொஞ்சம் விசாரிக்கணும். என்கிட்ட என்ன விசாரணை? உன் ஹஸ்பண்ட் இறந்த விஷயமா விசாரணை பண்ணணும். அது விஷயமா என்கிட்ட? தேவையில்லாத பேச வேண்டாம், கிளம்பு. சார் அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க சார். இப்போ நீ வர முடியுமா முடியாதா? சார் இந்த நேரத்துல வந்துட்டு கூப்பிடுறீங்க? எந்த நேரமாக இருந்தாலும் வந்து தான் ஆகணும், இல்லைன்னா வேற மாதிரி நடக்கும். பரவாயில்லையா? சார் வீட்டை விட்டு எப்படிங்க சார் வர முடியும்? வீட்டை வெளியே கிடக்கிற பெருசு பார்த்துக்கோ. நீ வா. வாமா. புறப்படு. வா. டைரி. இது யாரு? இது அக்யூஸ்டுதா? வைரன். தாயின் வயிற்றுக்குள் உதைத்து பிறப்பவர்கள் மத்தியில் உதைவாங்கியே பிறந்தவன் நான். முந்தாடிகளை முடிஞ்சு வச்சிருக்கியா காசை? கொப்ப சம்பாதிச்ச காசாடி, நான் சம்பாதிச்ச காசை தாண்டி முடிஞ்சு வச்சிருக்க. போடி இவளை கொட்டு காச்சு. ஆளு வித்தியாசமா இருப்பானாட்டிருக்குதே. என்ன சார் வைரம் சம்சாரம் சார். ஓஹோ, ஏமா நீ தான் வைர சம்சாரமா? ஆமாங்க சார். நீ தான் அவனை கொன்ன? இல்லைங்க சார். உண்மையை ஒத்துக்கோ, விட்டுருவாரு. நீ கொல்ல? இல்ல இல்லைங்க சார். எல்லாம் தெரியும் எங்களுக்கு. நீ கொல்லாம எப்படிமா வஞ்சத்தான்? சார் ஒத்துக்கோ. இல்ல சார், நான் அவரை கொல்லல. சாப்பாடு கொண்டு போனியா? ஆமா சார், கொண்டு போனேன் சார். சாப்பாட்டுல விச வச்சு தானே அவனை கொலை பண்ணிருக்கிற? இல்ல சார். உண்மையை ஒத்துக்குமா?
இல்ல சார், நான் அவரை கொல்லல சார். ஒரு மோசமான ஆளு. இங்க பாருமா, இங்க பாரு, இங்க பாருமா, நீ ஒரு பொண்ணு, இந்த கேஸ் இதோட முடிச்சுக்கலாம். அவன் ஒன்றும் பெரிய தியாகி கிடையாது, புரியுதா? அவனை நாங்களே சுட்டு கொன்று பாரதேஸ் நாய் அவனை. இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், நீ கொன்னுன்னு சொல்லு. இல்ல சார், நான் அவரை கொல்லல சார். யாராவது புருஷனையும் விஷ வச்சு கொள்வாங்களா சார்? புருஷனுக்கு விஷம் வைக்க மாட்டாங்க, ஆனா நீ கொண்டு போன சாப்பாட்டுல விஷம் இல்ல இருந்தது. சார், நான் அதுக்கு என்ன கொல்லல அர்த்தம்? சார். நீ தான் கொன்ன. இல்ல சார், நான் கொல்லல. நீ சாப்பாடு கொண்டு போனே இல்லையா? நான் கொண்டு போனேன் சார், ஆனா நான் விஷ வச்சு கொல்லல. யோ, அந்த ரெக்கார்ட் அடியா. சார் அவன் செத்து. ஏய், கமன மூட்டை கொறறா. யோ சேகர், சார் அவனுக்கு விஷம் வச்சு கொல்லியா அவனை. நாளை பத்தி எனக்கு தெரியாது, சும்மா உட்காரு. சார் செத்துட்டா, ஏய். செத்துட்டா, செத்துட்டா. சும்மா உட்கார. சார் இந்தாங்க சார். ரெக்கார்டு ஃபைலா இருக்கு பாரு. சாப்பாட்டுல விஷம் இருந்திருக்குது. நீ சாப்பாட்டுல விஷம் வைக்காம உன்னோட சாப்பாட்டுல எப்படி விஷம் வந்துச்சு? சார், நான் சத்தியமா விஷ வைக்கல சார். மறுபடியும் பாரு. இல்ல சார், நான் நீ விஷ கொல்லாம வைக்கல உன் சாப்பாட்டுல எப்படி விஷம் இல்ல வந்துச்சு? சார், நான் வைக்கல சார். நான் வைக்கல சார். நீ விஷம் வைக்காம சாப்பாட்டுல எப்படி விஷம் வந்துச்சு? சார் இவளை வேற மாதிரி ட்ரீட் பண்ணதா சார் உண்மை வரும். ஹலோ. சார் வணக்கம் சார். சார் சொல்லுங்க. நான் இன்ஃபார்மர் பேசுகிறேன் சார். சார் இந்த வைரம் கேஸ் விஷயமா 2 திருநங்கைகள் வந்துட்டு சொல்லுங்க. சார் உக்கடம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பால் இருக்குங்களே, ஆமா, அங்கே தான் அந்த 2 திருநங்கைகள் பார்த்தீங்க அப்படின்னு இருக்காங்க சார். சேகர் இங்க வாங்க. என்னையும் அந்த கேஸில் புதுசா அடுத்தடுத்துன்னு வந்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் அவனும் வந்து நான் கொல்லியும்பான். அப்படி தான் போயிட்டு இருக்குது இப்போ. கிடைச்சவன் பூரா அதை தான் சொல்கிறான். எவிடன்ஸ் பூரா கரெக்டாக இருக்குது. பிடிச்சா நான் கொல்ல, நான் அவன் இல்லை அதையே தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. சார் இவ தான் கொலை பண்ணிருப்பாங்க ஐயோ, சார். இவ கொலை பண்ணாளா அவன் கொலை பண்ணானாங்கிறத தானே விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? புரியுதுங்க சார். நீ என்ன பண்ற? இறையன்பு சொல்லுங்க சார். சேட்டை கூட்டிக்கிட்டு ஓகே. நேரா அந்த திருநங்கையெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடு. அவங்க எங்கேயும் தப்பிச்சு போகாம பார்த்து ஜாக்கிரதையா இங்க கூட்டு வந்துடணும். புரியுதா? ஓகே சார். ஏற்கனவே 2 அக்யூஸ்ட் ஒரு அக்யூஸ்ட் தப்பிச்சு போயிட்டான். அவனுக்கு இமீடியட்டா பிடிச்சி அவனை சேகர் உடனே கண்ட்ரோல் ரூம் கூப்பிட்டு சொல்லு. சரிங்க சார். உடனே கூப்பிட்டு சொல்லு. ஓகேங்க சார். இந்த அக்யூஸ்டிங்ல பார்த்து கரெக்டா கூட்டு வாயா. ஓகே. அது திருநங்கைங்க, பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுதா? ஓகே சார். கூட்டு வர்ற என்ன சரி சார். ரெக்கார்டெல்லாம் கிளியரா வந்துட்டு தான் இருக்குது. ஆனா எவன் கொலை பண்ணானே புரிய மாட்டேங்குது. சார் ஃபைல் எல்லாமே இருக்குங்க சார். செக் பண்ணி. யார் நீ இதை முதல்ல இருந்தா இங்க இருக்குது இல்ல? ஓகேங்க சார். கலெக்ட் பண்ணி கொண்டு வரேன் சார். என்னத்தை கலெக்ட் பண்ண? நீ போய் ஏட்ட கூட்டிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துரு போ. ஓகே சார், தேங்க்யூ. ஏமா அங்க போய் உட்காருமா. சார் அவர் செத்துட்டா டேய், சார். உன்னைய கொன்றும் பார்த்து கொன்னைய.